அனைவருக்கும் வணக்கம். இது சோம்பு கீரை. இது காணாலா சோய்க்கீரைன்னு சொல்லுவாங்க. சோம்பு கீரை நமக்கு உடம்புக்கு தேவையான சத்து அத்தனையும் இதில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பல ரெசிபி செய்யலாம். வடை செய்யலாம், கூட்டு செய்யலாம், பொரியல் செய்யலாம், கடையலாம். இந்த கீரையில் வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குங்க. ரொம்ப ரொம்ப நல்லது சாப்பிட்டா இது. அதனால ஒரு கடையில் செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா அரைக்கீரை ஒரு கட்டு, சோம்பு கீரை ஒரு கட்டு, பாலக்கீரை ஒரு கட்டு, இது மூணு சேர்ந்து ஒரு கடையில் பண்ண போகிறோம். வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டா போதும். இருந்தாலும் இந்த வாரம் நாங்கள் 2 டைம் கீரை செஞ்சிட்டோம். ஏன்னா பெனிஃபிட்ஸ் ஹெல்த்தி நிறைய இருக்குது. அதனால் அடிக்கடி சாப்பிட ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு 5 முறை கழுவிட்டோம். ஏன்னா கீரையில் மண் நிறைய இருக்கும். அதனால் ஒரு 5 டைம் கழுவிடுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமும் ஒரு முறை கழுவுங்க. ஏன்னா மண் இல்லாமல் சுத்தமாக செய்யணும் இல்லை, அதனால். ஓகேங்களா? 3 விதமான கீரையும் இப்போ க்ளீனாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு முறை கழுவிட்டு அப்புறம் தான் நம்ம பருப்பு தக்காளி போட்டு வேக வைக்க போகிறோம். ஓகேங்களா? இதை கட் பண்ணிடலாம். இப்போது இந்த கீரை பார்த்திங்கன்னா சில வந்து இலையை மட்டும்தான் கட் பண்ணி போடுவாங்க. நாங்கள் வந்து இது வேர் பகுதி கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிட்டு எல்லாத்தையும் அப்படியே கட் பண்ணிக்கிறோம். கத்தி வச்சு இந்த தண்டு இலை எல்லாத்துலேயும் வந்து 3 மரத்தூள் நிறைய இருக்குது. அதனால் இந்த வேர் பகுதி கட் பண்ணிட்டு 5 முறை கழுவிட்டு அப்படியே கட் பண்ணிட்டு சில என்ன பண்ணுவாங்க, இந்த வெறும் இலை மட்டும் எடுத்துக்குவாங்க. அது உங்கள் விருப்பம். இது எல்லாத்தையுமே சத்து நிறைய மொத்தமாக கட் பண்ணுவோம். சரிங்களா? அரைக்கீரை கட் பண்ணியாச்சு. அடுத்தது பாலக்கீரை. இது நல்லா கழுவிருக்கோம். 5 முறை கழுவிருக்கோம். இது கூட அதே போல் கட் பண்ணிக்கலாம். இலை வேணால் இலையை மட்டும் கூட போடலாங்க, உங்கள் விருப்பம் தான். நாங்கள் வந்து இந்த தண்ணில் இலையில எல்லாத்துலேயும் சத்துனால எல்லாத்தையும் அப்படி வரும். அப்படி கட் பண்ணிடுறோம். கட் பண்ணிட்டு அப்படியே வானல் சேர்த்துக்கிறோம். மொடி கழுவுணும் இல்லைங்களா? அதனால் சோம்பு கீரை இது கூட அவ்வளோதாங்க. வேர் பகுதி மட்டும் தான் நம்ம கட் பண்ணோம். கட் பண்ணி கீழே போட்டோம். சரிங்களா? மற்றபடி இது எல்லாத்தையுமே வந்து பொடியாக கட் பண்ணிடுவோம். இந்த கீரையில் போண்டா செய்யலாம், வடை செய்யலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கூட்டு செய்யலாம், பொரியல் செய்யலாம், கீரை கடையலாம். அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த கீரை சாம்பார் செஞ்சோன்னா கடாவில் பஸ்ஸார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பஸ்ஸார்னால இந்த பெங்களூரில் வந்து எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். சோம்பு கீரை போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கும். சரி, அப்படியே வானலில் போட்டுடலாம். வர 3 விதமான கீரையை வந்து நல்லா க்ளீனாக வந்து கழுவிட்டு கட் பண்ணி மறுபடியும் அது ஒரு முறை கழுவிருப்போம். சோம்பு கீரை, அரைக்கீரை, பாலக்கீரை. ஓகேங்களா? இதுக்கு தேவையான அளவு தக்காளி, பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன், கடுகு கலப்பு பார்த்திங்கன்னா, துவரம்பருப்பு, பாசிப்பயிறு, உப்பு தேவையான அளவு. இந்த பூண்டு வந்து இது கூட போட்டு வேக வைக்கிறதுக்கு, வெங்காயம், சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு, வந்து கொத்தமல்லி, இடிச்சு பூண்டு தாளிக்கிறதுக்கு, எண்ணெய் தாளிக்கிறதுக்கு. ஓகேங்களா? போன முறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீரை வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வடகம் போட்டு தாளிச்சிருந்தேன். வடகம் போட்டு தாளிக்கலாம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டுருந்தாங்க கமெண்டில். வடகம் இல்லைன்னா நீங்கள் சின்ன வெங்காயம், எண்ணெய் போட்டு கடுகுலாம் போட்டு அடுத்து பூண்டு போட்டு கருவேப்பிலை, இந்த சின்ன வெங்காயம், கொத்தமல்லி போட்டு தாளிச்சு போட்டிங்கன்னாலும் அருமையாக டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். வடகலைன்னா எப்படி தாளிப்பீன்னு கேட்டுருந்தாங்க. அதுக்காக இந்த கமெண்ட் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போது நல்லா க்ளீனாக போட்டு வேக வச்சிடலாம். இப்போது ஃபஸ்ட்டில் பாசிப்பயிறு, துவரம்பருப்பு போட்டுடலாம், உரிச்ச பூண்டு போட்டுடலாம், இது தக்காளி போட்டுடலாம், அடுத்தது உப்பு கூட போடலாம். உப்பு நம்ம லாஸ்ட்டில் கடைமை கூட போடலாம். இப்போ நம்ம அந்த கீரை வந்து வேக வச்சு வடிகட்டும் போது தண்ணி 1 கிளாஸ் குடிப்போம். சூப் டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும். அதனால் உப்பு இப்போயே சேர்த்துட்றோம். அதே கீரை எல்லாம் சேர்த்துடலாம். இப்போ அது அந்த பருப்பு, பூண்டு, தக்காளி, உப்பு, தண்ணி வந்து தேவையான அளவு ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றிருக்கோம். கீரை எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசில் வர அளவுக்கு வேக விட்டுனா பருப்பு கீரை எல்லாம் க்ளீனாக வெந்துடும். அப்புறம் எடுத்து கீரை கரைஞ்சிடலாம். ஓகேங்களா? பாருங்கள், குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சு. 3 விசில் வந்தால் சூப்பராக வெந்துடுங்க, அருமையாக வெந்துடும். அப்படியே தண்ணி வடிகிட்டு அதில் ஒரு கிளாஸ் தண்ணியை குடிச்சிருவோம். மிச்ச கீரையை கடைஞ்சிட்டு தாளிச்சிட்டா போதுமாக இருக்கும். இப்போ தாளிக்கிற ரேட்டெலாம் ரெடியாக இருக்குது. இப்போ தாளிச்சு கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். உடனே கீரை வெந்தோடனே எடுத்து கடைஞ்சிட்டு உடனே சேர்த்துக்கலாம். ஓகேங்களா?
வந்து பச்சை மிளகா புளி போட மறந்துட்டோம். புளி ஒரு எலுமிச்சை மிளகா புளி எடுத்துருக்கோம். பச்சை மிளகா தேவையான காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா போட்டாச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் விட்டு வேக வச்சிடலாம். ஓகேங்களா? கீரை சாம்பாருக்கு கடையில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். நல்லெண்ணெய் ஊற்றா ரொம்ப நல்லது. அதிலே சாம்பார் எண்ணெய் போட்டு தாளிச்சுன்னா இன்னும் சூப்பராக அருமையாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகால போட்டுடலாம். இடிச்ச பூண்டு போட்டுடலாங்க. இடிச்ச பூண்டு போட்டாச்சு. அதுக்கப்புறம் சாம்பார் வெங்காயம். பொதுவாக அந்த கீரை கடையிலுக்கு நல்லெண்ணெய் சாம்பார் வெங்காயம் சேர்த்துட்டாலே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. ஓகேங்களா? நல்லா க்ளீனாக ஃப்ரை ஆகுது. இது கீரைக்கு வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். இந்த மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கீரைக்கு தேவையான அளவுக்கு மசாலா போட்டிருக்கோம். இந்த வெங்காயம் பூண்டு இதுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே க்ளீனாக நல்லா ஃப்ரை ஆகுது. எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகுதோ அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் கீரை சாம்பார். ஓகேங்களா? வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிங்க. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனது போதும். இப்போ வந்து பெருங்காயத்தூள். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பெருங்காயத்தூள் போட்டாச்சு. பெருங்காயத்தூள் போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம். அதை நல்லா அப்படியே கலக்கிடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம கீரை வெந்த உடனே அதை எடுத்து கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இதை அது கூட சேர்த்துக்கணும். ஓகேங்களா? இவ்வளோ தாங்க. நம்ம வடகம் போட்டு தாளிக்கல அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு வெங்காயம் சாம்பார் போட்டு பூண்டு போட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை எல்ஜி பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா அப்படியே தாளிச்சிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் தான் இருக்குங்க. ஓகேங்களா? அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் விசில் வரல. வந்ததுக்கப்புறம் எடுத்து கடைஞ்சிட்டு இது தாளித்து போட்டுடலாம். 3 விசில் கீரை வேக விட்டு எடுத்துருக்கோம். இப்போ க்ளீனாக அதை வடிகட்டிட்டு கடைஞ்சிடலாம். இப்போ அப்படியே வடிகட்டிட்டு எடுத்து க்ளீனாக கடைஞ்சிடலாம். இப்போ நல்லா வெந்திருக்கு. இது இந்த மண்பானையில் போட்டு க்ளீனாக கடைஞ்சிடலாம் கீரை. இப்போது அப்படியே கடைஞ்சிடலாம். இப்போது உரலில் கடைஞ்சாலும் டேஸ்ட் அருமையாக இருக்கும். வேறு மத்தில் கடைஞ்சால் கூட அருமையாக டேஸ்ட்டு. சூப்பராக கடைஞ்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் மசியணும், நல்லா கடையணும். இன்னும் கொஞ்சம் இலையாக இருக்குது, பருப்பாக இருக்குது. நல்லா கடைஞ்சிட்டா அருமையாக இருக்கும். நம்ம மிக்சியில் போட்டு கடையிறத விட இந்த சட்டி போட்டு கடைஞ்சால் ரொம்ப நல்லது. சூடாக இருந்தாலும் மசிச்சிடும். மிக்சியில் அப்படி இல்லை, ஆற வச்சு பொறுமையாக போடணும். இது அப்படி இல்லை, சூடாக இருக்கும்போதே ஆவிப்பாக இருக்கும்போது க்ளீனாக கடைஞ்சிடலாம். இப்போது பாருங்கள், இந்த தாளிச்சதெல்லாம் அதில் போட்டாச்சு. பாருங்கள், தாளிச்சதெல்லாம் போட்டாச்சு. கீரை பாருங்கள் சூப்பராக கடைஞ்சிருக்கும். கட்டியாக இருக்குது. ரொம்ப கட்டியாகிடுச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணினா பஸ் தண்ணி ஊற்றுறது இல்லைங்க, கீரை வேக வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம். பாதி வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஒரு சொம்பு தண்ணி வர அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். அதை குடிக்க போகிறோம். மிச்ச தண்ணி இதிலே ஊற்றியாச்சு. இவ்வளோ தாங்க. இது ஊற்றினா கூட டிக்காக தான் இருக்கும். டேஸ்ட்டு வேறு லெவலில் அருமையாக இருக்குங்க இந்த கீரை. நீங்கள் இது போல் சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கலாம், இல்லை வடகம் போட்டு தாளிச்சிக்கலாம். அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ தாங்க. சூப்பராக வந்து இந்த கீரை வந்து கடைஞ்சாச்சு. இப்போ இந்த உப்பு காரம் செக் பண்ணுறேங்க. உப்பு காரம் செக் பண்ணிட்டு அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. அதனால் இந்த கீரைகளை வந்து அடிக்கடி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு நாள்ன்றது நீங்கள் 3 நாள் கூட சாப்பிட்லாம். கூட்டு, பொரியல், துவையல், சட்னி அப்படி எக்கச்சக்கமாக சாப்பிட்லாங்க. அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. ஓகேங்களா? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். இந்த கீரையில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும், தெரியாததும் கிடையாது. அவ்வளோ ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. இந்த கர்ப்பிணி பெண்ணுங்களா அந்த கீரை வகையை அடிக்கடி எடுத்துக்கலாம். உடவில் ரொம்ப நல்லது. குழந்தைங்க ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஓகே கைஸ், அப்படியே சாட் பார்த்தலாம். உப்பு காரம் செக் பண்ணிட்டு அப்படியே இறக்கலாம். இப்போ இப்படி தாங்க அரைக்கீரை, பாலக்கீரை, சோம்புக்கீரை 3 வகையான கீரையை வச்சு அருமையான டேஸ்ட்டில் கீரை வர டிக்காக சூப்பராக அருமையாக கிடையாது. உப்பு காரம் புளிப்பு எல்லாமே தேவையான க்ளீனாக போட்டு கடைஞ்சாச்சு. இப்போ இட்லிக்கு, தோசை, ரைஸுக்கு எல்லாத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம். இந்த அப்படி இந்த மண்பானிலே வச்சிட்டிங்கன்னா 2 நாளைக்கு 3 நாளையோட சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக இருக்குங்க. டெய்லி ஒரு நாள் ஒரு டைம் சூடு பண்ணணும், அவ்வளோதான்.
மற்றபடி ஒன்றும் இல்லை, அருமையான டேஸ்ட்டில் இருக்கும், அப்படியே சாப்பிட்றலாம். ஓகே காய்ஸ், கீரை இருந்தால் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படின்னு சொல்லுங்கள். ஓகே காய்ஸ்.